அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஒரு ஆளுக்காக அடுப்பை பற்ற வைத்து மதிய சாப்பாடு சமைக்கணுமா? வேண்டாமே, பேசாம சுகி பண்ணிடலாம்னு நினச்சி சுகி பண்ணி காத்திருந்தா சுப்பிரமணி. மதிய வெயில் மண்டையை பிளக்க ஆரம்பித்தது. என்ன கருமமோ தெரியல. குளிர்னா அப்படி ஒரு குளிர், மழைனா அப்படி ஒரு மழை, வெயில்னாலும் அப்படி ஒரு வெயில். சுகி போடலாம்னு பக்கத்து ஹோட்டலை பார்த்து தான் போட்டார். ஆனாலும் அரை மணிக்கு மேலாச்சு. பசி வயிற்றை கிள்ளத் தொடங்கி விட்டது. காலையிலையும் அடுப்பு பற்ற வைக்காத காரணத்தால் அக்கினி வயிற்றில் புளியை கரைத்தது. கீங் என்று டூ வீலர் ஹாரன் சத்தம். வந்தவர் செல்போன் எடுத்து ஆர்டர் செய்த சுப்பிரமணியை அழைக்கும் முன் வாசலுக்கு ஓடினார். அங்கே வண்டியில் வயதானவர் சுகி பணியனோடு சாப்பாடு பையை சப்பளைக்கு கையில் பிடித்தபடி காத்திருந்தார். சார், வயசானவன், வெயிலில் வந்திருக்கேன், ஏதாவது கொடுங்க என்றார். புரிந்தது. ஜிபே பண்ணலாமா என்று. வித் பிளஸர் என்றார். படித்தவர் போல் இருக்கிறதே நினைத்து கொண்டே ஒரு 100 ரூபாய் டிப்ஸாக ஜிபே செய்து திரும்பினேன். மகள் என் ஃபோனை பரிசோதித்து பார்த்துவிட்டு, உனக்கு என்ன பைத்தியமாப்பா, 130 ரூபா சாப்பாடுக்கு 100 ரூபா டிப்ஸாக கொடுப்பாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போட வேண்டாமா என்றால் கடுப்பாக. நான் நிதானமாக சொன்னேன், ஹோட்டலில் சாப்பிட்றோம், கிச்சனில் இருந்து ஹோட்டலில் ஏசி ரூமில் உட்கார்ந்து இருக்க டேபிளுக்கு சப்ளை பண்ணுறவனுக்கு டிப்ஸு தர்றோமே, இவர் ஹோட்டலில் இருந்து வேர்க்க விறுவிறுக்க வெயிலில் வீட்டுக்கு கொண்டாந்து தர்றாரு. வயசானவர் வேற, மானத்தை விட்டு கேட்டுட்டாரு. பெட்ரோலுக்காவது ஆகுமே, என்ன கஷ்டமோ தெரியல, இந்த வயசில் சுகி சுமைக்கிறார் என்றதும் மகள் மௌனமானார். வெயிலை விட உண்மை சுட்டியிருக்க வேண்டும் என்பது அவள் ஒன்றும் சொல்லாமல் போனதில் தெரிந்தது.